வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கேரளா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த சைஸ் புளி ஒன்று. இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம் இந்த சட்னியை. இப்போ நாம் இதை வந்து ஊற வச்சிடலாம். இதுக்கும் சேர்த்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், 100 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நாம் இந்த வரமிளகாயையும் இந்த புளியையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்போ தான் அரைக்கும் போது நல்லா வரும். பாருங்க, வரமிளகா புளியும் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோட நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெறும் 3 சின்ன வெங்காயம் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பந்தழை, சீரகம், இந்த இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, மிளகாவும் புளியும் இது பண்ணி அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி நைஸாக வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையே சும்மா 1க்கு 2 பிச்சு அப்படியே போடணும். இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக தேங்காய் எண்ணெயை அப்படியே மேலே ஊற்றணும். பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். காரம் அடங்கும், நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடணும். இது எதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, தோசை, இட்லி, பணியாரம், ஆப்பம் இதுக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.